அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இந்த மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் தங்களது ராசிக்கு அமர்ந்து இருப்பதால் இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்கள் தகாத வழியில் சென்று அதனால் பல இன்னல்களுக்கும் ஆளாக வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று நிதானத்துடன் மேற்கொள்வதன் மூலமாக தங்களுக்கு வர இருக்கும் பல இன்னல்களை தவிர்க்க இயலும். கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வது நல்லது. பெண்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் மேற்கொள்வதன் மூலமாக பல வழிகளிலும் தாங்கள் நன்மைகளை பெற இயலும். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் ஏப்ரல் மாதத்தில் 1 மற்றும் 2ஆம் தேதிகள் ஆகும். ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் நல்ல அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். பங்குனி மாதத்திற்கான சுப தினங்களாக மார்ச் மாதத்தில் 15, 16, 20, 21, 27, 28, 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஏப்ரல் மாதத்தில் 5, 6, 7, 8, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள பங்குனி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். பங்குனி மாதத்திற்கு 7ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 20ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 14ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 27ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 22ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 4ஆம் தேதி வியாழக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 23ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியும் ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதியும்
வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மார்ச் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மார்ச் மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதத்தில் 6ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியும் ஏப்ரல் மாதத்தில் 11ஆம் தேதியும் வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மார்ச் மாதத்தில் 24ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன், புதன் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.